ஹாய் வணக்கம் எல்லோரும் வணக்கம் சொல்லுங்கள். எல்லோரும் வணக்கம் சொல்லு. ஹாய், என்னுடைய பேர் முருகன். என்னை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா தயவுசெய்து மெசேஜ் மட்டும் நீங்கள் தவற போடாதீங்க. நீங்கள் தவறாக மெசேஜ் போட்டதுனால நான் 300 பேரை பிளாக் பண்ணிவிட்டேன். அப்படி கொஞ்சம் மெசேஜ் தப்பாக போட்டிங்கன்னா உடனே பிளாக் பண்ணிடுவேன். மெசேஜ் தப்பாக போட்டவுடனே அவங்க அப்புறம் மறுபடியும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, ஏன்னா நான் தவறாக போட்டுட்டேன் மெசேஜ், நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேன், அதனால் தப்பாக போட்டேன், சாரி என்ன மறுபடியும் ஆட் பண்ணுங்க அப்படிங்க. மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போட்ட தவற போடாதீங்க. நீங்கள் போட்டதுனால எத்தனை பேருக்கு மனசு புண்படுத்துறோமோ. ஒரு கேரளாவிலேருந்து ஒரு அக்கா என்னை பார்க்க வந்தாங்க. அவங்கள நான் போட்ட உடனே அவங்கள தவறாக போட்டிருக்கீங்க. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா பார்க்க வந்தவங்க மறுபடியும் வீடியோ போடும்போது எனக்கு வீடியோ போடாதவங்க யாராவது தவறாக மெசேஜ் போட்டாங்கன்னா குடும்ப பிரச்சனை என்னை யாசம் வச்சாங்க. நீங்கள் சின்ன தவறுனால எத்தனை பேத்துக்கு அது தப்பாக போடுது. தயவுசெய்து போடாதங்க ப்ளீஸ். அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ஏன்னா நீங்கள் இப்போது பிள்ளைகளை படிக்க வைக்கல அப்படின்னு என் மகன் 10 படிச்சிருக்கா, நான் படிப்பை நிப்பாட்டி தான் வச்சுருக்கேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவள் 10 படிச்சுட்டு இப்போ 11th போதும். 10 படித்ததுக்கே 70,000 ஃபீஸு. கிளாஸஸ் கொடுக்காங்க. கிளாஸஸ்னால் உங்களுக்கு தெரியும்னா அந்த கிளாஸஸ்க்கே 70,000 கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 10 படித்த ஸ்கூலுக்கு தனியாக ஃபீஸ் கட்டணும். இப்போ அவள் 11th போகிறான். காலேஜும்பாங்க 10 படித்தா நாங்கள் காலேஜும்பாங்க. அந்த காலேஜில் நான் தனியாக ஃபீஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவனை தவிர முயலனை தவிர மற்றது எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு யூனிஃபார்ம், ஸ்கூலு, பேண்ட்டு, சட்டை, மற்றபடி யூனிஃபார்ம், வர நோட்டு, புக்கு, செருப்புலேருந்து எல்லாமே அவங்க சொல்கிற கடையில் தான் எடுக்கணும். கான்வெண்ட்டில் தான் படித்தாங்க. நீங்கள் முனிசிபாலிட்டி ஸ்கூலில் போட வேண்டியதானே அப்படிங்காங்க. இப்போ கான்வெண்ட்டில் படிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன் இதை சொல்லுதோம்னா, நான் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ வேலை காலியாக தான் இருக்குது. நான் போக முடியாத சூழ்நிலை இவனுனால தான். இவனை விட்டுட்டு நான் போக முடியல. உங்களுக்கு தெரியும், மனைவி இறந்ததுலேருந்து பிப்ரவரி மாதமும் இறந்துட்டாங்க. இப்போ 5-6 மாதமும் நான் போகலை. 5-6 மாதமும் நான் சம்பாரித்து வச்ச காசில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் இப்போ டோட்டலாக காலியாச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு என்னென்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள ரேஷன் வாங்கிட்டு வராங்க பார்த்தீங்களா, அரிசி, பருப்பு, சீனி, இவங்ககிட்ட போய் நான் ஒரு ரேட்டை போட்டு வாங்கி அதை வச்சு தான் குடும்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்குது. ஸோ ரேஷன் அரிசி சாப்பிட்டா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மாதிரி இருந்துச்சு, சிலம்பு வயிறு வலிக்குது, வேறு வழி கிடையாது. நாங்கள் அதை தான் சாப்பிட்டாவும் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. இப்போ நான் வேலை கிளைக்கு எதுக்கும் போக முடியலை. எனக்கு வேலை இருந்தும் கைத்தொழில் தெரிஞ்சும் என்னால் இவனை விட்டுட்டு எங்கேயும் போக முடியல. 2வது பொட்டை பிள்ளைய தனியாக விட்டுட்டு போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும், பயம் மேற்கொண்டு பயமாகுது. யாரை நம்பி விட்டுட்டு போவேன், என்ன செய்யுண்டு. ஸோ இப்போதுக்கு நாங்கள் அதுதான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ரன்னிங் இருந்துக்கிட்டு இருக்கோம். 2வது நாங்கள் ஏதாவது உதவி பண்ணட்டுமா அப்படிங்கிங்க. நான் இப்போ சொல்கிறேன், நான் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பவுன்சர் வேலை, டிரைவர் வேலை மும்பையில் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே உள்ள நடிகர் மருக, அங்கே உள்ள அரசியல்வாதிக்கிட்ட நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் பழைய யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பழைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்லா வேலை பார்த்துக்கிட்டு நல்லா ரன்னிங் ஆகிட்டு இருந்துச்சு. மனைவி இறந்த பிறகு தான் டோட்டலாக நான் அப்செட் ஆகிட்டேன். அப்செட்னா எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இத்தனை பேர் எப்படி பராமரிக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன், எங்கே போகிறேன், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வளர்த்துக்கிட்டு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, தாவேக்கா கட்சியில் போய் பார்க்க வேண்டியதானே, யாரை பார்க்கணும், என்ன பாசணும், என்ன பார்க்கணும் தெரியல. அதுக்கு சில முயற்சிகள் எடுத்தேன். பட் யாரும் எனக்கு எந்த சப்போர்ட்டும் கொடுக்கல. அதனால நான் அதை கைவிட்டுட்டேன். என்ன போய் எங்கே பார்க்கணும். நம்ம ஒருவேளை இந்த வீடியோவை யாரையும் எதுவும் பார்த்தீங்கன்னா நீங்களே அதை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு யார் என்ன பார்க்கணுன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு ஆளுங்கன்னு சொன்னேன், ஏன்னா நான் லாரன்ஸு அவர் நடிகர் இருக்கார், அவர்கிட்ட நாங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கணாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோனும் வரல, அதை பற்றி கேட்க உள்ள. ஸோ நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்களே தவிர யாரும் எந்த உதவியும் இப்போ வர எதுவும் பண்ணலை. சில மக்கள் என்ன என்னால் இந்த அவ்வளோ பெரிய ஃபீஸ்லாம் கட்ட முடியாது, என்னால் சின்ன உதவி பண்ணுறேன், ஏதாவது உதவி பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எனக்கு இப்போதைக்கு அப்படி நீங்கள் உதவி பண்ணின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த அரிசி பருப்பு மட்டும் வாங்கி கொடுங்க. ஏன்னா முதல்ல பசி அமர்த்துங்க. எங்களுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, எனக்கு கேட்குறதுக்கு கூச்சமாகவும் இருக்குது, வெட்கமாகவும் இருக்குது. இந்த மாதிரி கேட்டதும் கிடையாது. நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன், ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தவன், நல்ல மாதிரியாக இருக்கக்கூடியவன், இன்றைக்கி இப்படி போய் நம்ம கேட்டால் யாராக ஏதாவது தப்பாக நினைப்பாங்களா, தவறாக நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, மனசில் ஒரு யூகோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யூகோ அது எப்படி சொல்ல எனக்கு தெரில. அந்த மாதிரி இருக்கிறதுனால அது கேட்குறதுக்கே நான் கூச்சப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ நிலமை ரொம்ப கொஞ்சம் வேலைக்கு போகாத சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால சரி, முதல்ல உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இப்போத்துக்கு சின்ன உதவி தான் என்னால் பண்ண முடியும்னா அரிசி பருப்பு முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லையா என்னால் ஒரு 50 ரூபா தான் அனுப்பி வைக்க முடியும், 30 ரூபா தான் அனுப்பி வைக்க முடியும்னா அதுவும் சந்தோஷம் தான். 50 ரூபா வாங்கினா நான் 1 கிலோ சீனியை வாங்கி நாங்கள் சாயை போட்டு குடிச்சுக்கிடுவோம், இவ்வளோ தான். ஸோ அதனால் இல்லை, முடிஞ்சால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வசதியாக இருந்தீங்கன்னா பிள்ளைகள் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். முக்கியமாக 10 படிக்க அவ்வளோ காலேஜுக்கு மற்றபடி எல்லாத்துக்குமே அவன் நின்று பக்கத்தில் தான் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. அவளை வீடியோவில் எடுக்கணும்னா வேண்டாம்.
நான் வீடியோவில் வரலன்னு தான். அதனால் நான் அவளை எடுக்கலை. ஸோ முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணால் சந்தோஷம்தான். இது எனக்கு கேட்குறதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன செய்ய சொல்லுங்கள், வழி இல்லாமல் வேலைக்கு போகாத சூழ்நிலைமையில் இருக்கிற காரணத்தினால தான் முடியும். ஒரு வேலைக்குன்னு போயிட்டோம்னா நல்லா தான் இருக்கும். பட் எங்கேயும் ஹாஸ்டலில் சேர்த்துற வேண்டியதானே அப்படிங்க. நான் ஹாஸ்டலில் கண்டிப்பாக சேர்க்க மாட்டேன். என் பிள்ளைகளை என்னோடய வச்சு பார்த்தேன். மனைவியும் விட்டாச்சு, அம்மா அப்பாவும் கிடையாது, தாத்தா பாட்டி கிடையாது. பிள்ளைகளை ஹாஸ்டலாக விட்டு நான் வாழ்ந்தோம்னா அது என்ன வாழ்க்கை வாழ? சிலவங்க சொல்லுவாங்க நல்ல வாழ்க்கைன்னா அதெல்லாம் நிறைய பேர் அப்படி உண்மை தான். பட் என்னால் புரிஞ்சு இருக்க முடியலை. நான் ஹாஸ்டலில் அனுப்ப எனக்கு இஷ்டமும் இல்லை. அதனால பார்ப்போம், வேறு வழியே இல்லைன்னா வேறு என்ன செய்ய முடியும்? ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை தான். பார்ப்போம், அதுக்கு கூட பணம் தான் வேணும். நான் எங்கே போவேன்? நிறைய பேர் அதுக்காக உதவி பண்ணலான்னு பார்க்காங்க. ஆனால் கொஞ்சம் அதையெல்லாம் விட்டுட்டு நான் அப்படியே அனாதையாக நிற்கவா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் முடிஞ்சால் உதவி பண்ணிங்கன்னா சரி, இந்த உதவி மட்டும் பண்ணுங்கள். முடிஞ்சால் பிள்ளைகளை படிக்க வைங்க. என்றைக்கும் உங்களை மறக்காது. படிப்புக்கு உதவி பண்ணுங்கள். உங்களால் முடியலை, சின்ன உதவினா ஒரு அரிசி முட்டையாவது வாங்கி கொடுங்க. இதுதான் என்னுடைய தன்மையான ஒரு வேண்டுகோள். சரி, ரொம்ப நன்றி. எல்லா குழந்தைகளும் நன்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். எல்லோருக்கும் கொடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ கும்பிடு. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பாய். மூட்டை மூளை பேசினா பேச மாட்டேக்கா. சரி, ஓகே, பாய். அவங்க என்ன அங்கே தான் நிற்கா பாருங்க. நிற்கான பேச மாட்டேக்கா. அவளை பேசணும் பேச மாட்டேக்கா. இந்த வீடியோவில் காட்ட வேண்டாங்க அங்கே, அதனால். சரியா? சரி, ஓகே, பாய் 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 பாய். சரி, ஓகே, பாய்.